அடேங்கப்பா விதிஷா, உன் முடி எவ்வளவு நீளமா இருக்கு. இந்த முடியோட ரகசியம் என்ன? ம் எந்த ரகசியமும் இல்ல. சின்ன வயசுல இருந்தே என் முடி நீளம்தான். பொய் சொல்லாத, நான் நம்ப மாட்டேன். என் முடி வளரவே மாட்டேங்குது. எவ்வளவு கஷ்டப்படுற, எவ்வளவு எண்ணெய் வைக்கிற, ஆனாலும் வளரவே இல்ல. அதோட கொட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா உன் முடி எப்படி நீளமா இருக்கு? உன்கிட்ட எண்ணெய் வாங்க கூட காசு இல்லையே. நான் உண்மைதான் சொல்றேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே நீளமான முடி. எனக்கு மட்டும் இல்ல, என் தங்கச்சிங்களுக்கும் நீளமான முடி. விதிஷாவோட முடி காலு வரைக்கும் இருக்கும். அவங்க அம்மா ஒரு விதவை, ரொம்ப ஏழை. அவங்க 4வது பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க புருஷ செத்துட்டாரு. அப்போத்துல இருந்து அவங்க வீட்டு வேலை செஞ்சு ஃபுட்பாத்துல பொருட்களை வித்து வீட்டை நடத்துவாங்க. தினமும் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க புருஷனை நினைச்சு அழுவாங்க. ஏன் இவ்வளவு சீக்கிரம் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க? பையன் வேணும்னு சொல்லி 4 பொண்ணுங்க பொறந்துட்டாங்க. இவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிருது? இவங்களுக்கு சரியா சாப்பாடு கொடுக்கவே முடியல. இப்படியே அந்த 4 பெண்களும் வளர்ந்தாங்க. வீட்டுல சாப்பாடு இல்ல, பையில பணம் இல்ல. பிம்லாவோட பெரிய பொண்ணு விதிஷா அவங்க அம்மாவுக்கு சொல்றா, அம்மா பாருங்க, முடி எவ்வளவு நீளமா இருக்கு. நீங்க கவலையே படாதீங்கம்மா. எங்களோட முடிய பார்த்தே பசங்க எங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. நீ இருக்கே இல்ல, ரொம்ப அப்பாவி. நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்லம்மா. கல்யாணத்துக்கு வரதட்சணை கொடுக்கணும். ஆனா நான் உங்களுக்கு வரதட்சணை எப்படி கொடுப்பேன்? விதிஷா தங்கச்சி மித்தாலி சொன்னா, அப்போ வரதட்சணை கொடுக்க வேணாம். நாங்க சம்பாரிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கோம் உங்களோட. அப்படியா? எப்படி சம்பாதிப்பீங்க? என்ன பாக்குறீங்க இல்லையா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுற, ஆனாலும் சரியா சம்பாதிக்க முடியல. நீங்க படிக்கல இல்லையம்மா? நாங்க படிச்சா எங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்படி யோசிச்சு 4 பேரும் ஸ்கூல்ல சேர்ந்தாங்க. நீல முடியால ஸ்கூல்ல அவங்களுக்கு அடையாளம் கிடைச்சது. எல்லாரும் அவங்கள நீல முடி அக்கா தங்கச்சிங்கன்னு சொல்வாங்க. சாயங்காலம் ஆனதும் 4 பேரும் வீட்டு வேலை செய்வாங்க, படிப்பு செலவை சமாளிக்க. விதிஷா காலேஜ் சேர்ந்துட்டா. அப்போ விமலாவோட ஆரோக்கியம் கெட்டு போச்சு. அவங்க நோயால படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. ஆமா விதிஷா, இப்ப என்ன செய்ய? நான் நோயாளியாயிட்டேன், வேலை செய்ய முடியல. உனக்கு 3 தங்கச்சிங்க இருக்காங்க, வீட எப்படி நடத்துவ? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நான் இன்னும் கஷ்டப்படுறேன். மெல்லமா விதிஷா மேல எல்லா பொறுப்பும் விழுந்துடுச்சு. அக்கா, என் ஸ்கூல் ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு, எனக்கு புது ட்ரெஸ் வேணும். அக்கா, எனக்கு புக்கு வேணும். எனக்கு புது ஷூ வேணும். இந்த ஷூ கிழிஞ்சிடுச்சு, விமலா விரும்பிக்கிட்டே சொன்னாங்க. அம்மா விதிஷா, என்னோட மருந்து தீந்து போயிடுச்சுமா. நாளைக்கு வாங்கிட்டு வா. ஒரு பக்கம் வீட்டோட பொறுப்பு, இன்னொரு பக்கம் காலேஜ் படிப்பு, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே விதிஷாவோட நிலைமை மோசமாயிடுச்சு. அதோட டீச்சர் கிட்ட எப்பவும் திட்டு வாங்குவான். அர்ச்சனா மிஸ்ஸுக்கு விதிஷானா ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்ச நாளாவே விதிஷாக்கு கம்மி மார்க்ஸ் கிடைக்கிறதால அவங்க விதிஷா மேல கோவமா இருந்தாங்க. விதிஷா, எங்க இருக்கு உன் கவனம்? நீ எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் கூட வாங்கல. அது மேம், வீட்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வாய் மூடு, கதை கட்டாத. படிப்பு மேல உனக்கு அக்கறை இல்ல, முடி மேல கவனம் எல்லாம் இருக்கு உனக்கு. இல்ல மேடம், நான் முடிய கவனிச்சுக்கிறதே இல்ல. அப்படியா? முடிய கவனிச்சுக்காம உன்னோட முடி இவ்ளோ நீளமா வளருதா? ஆமா மேடம், எனக்கும் என் தங்கச்சிகளுக்கும் முடி நீளமா தான் இருக்கும், சின்ன வயசுல இருந்து. இதை கேட்டு அர்ச்சனா மிஸ்க்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஒருத்தருக்கு இவ்ளோ நீள முடி எப்படி இருக்கும்? அடுத்த நாள்ல இருந்து அவங்க காலேஜ்க்கு வரவே இல்ல. விதிஷா நிலைமைய சமாளிக்க முடியாம ஃபுட்பாத்ல பக்கோடா விற்க ஆரம்பிச்சா. பக்கோடா வித்து வீட்டு செலவை பார்த்துக்கிட்டா. ஆனா வேலை பண்ற கனவு கனவாவே இருந்தது. பக்கோடா வித்து வாழ்க்கை பூரா ஆறாம இருக்கிற மாதிரி பணம் அவளுக்கு கிடைக்கல. விதிஷாக்கு ஒரு வலையில சிக்கின மாதிரி இருந்தது. அந்த வலையோட பேரு வாழ்க்கை. அவ எப்பவும் ரொம்ப சோகமா இருப்பா. இப்படியே நாட்கள் கடந்தது. இன்னொரு பக்கம் அர்ச்சனா மிஸ் விதிஷாவை மறந்துட்டாங்க. விமலாவோட நிலைமை மோசமாயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு, ஆபரேஷன் பண்ணலன்னா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு. அப்புறம் ஆபரேஷனுக்காக 5 லட்சம் தேவையா இருந்தது. இத நினைச்சு விதிஷா கவலையா இருந்தா. ஆனா எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு திருப்ப முனை வரும்.
வாழ்க்கை ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அர்ச்சனா மிஸ்ஸோட கணவர் ஒரு ஆட் ஏஜென்சில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளா கவலையா இருந்தாரு. என்னாச்சு? இப்போ எல்லாம் டென்ஷனா இருக்கீங்க? அர்ச்சனா, ஒரு புது கம்பெனியோட டீல் வந்திருக்கு. அவங்களுக்காக ஆட் பண்ணணுமா? அதுக்கு ஒரு நல்ல பெண் வேணும்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மாடல் கிடைக்கவே இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிக்கல. இன்னைக்கு சின்ன பசங்க தான் மாடல்ஸா இருக்காங்க. நீலமுடி பொண்ணு வேணுமா? ஆமா, கொஞ்சம் பெரியவங்களா நேச்சுரலா இருந்தா நல்லதுதான். அந்த மாதிரி பெண் எங்க கிடைப்பாங்க? அதை விட்டு தள்ளு. இல்ல இருங்க, எனக்கு ஒரு பொண்ணு தெரியும். அவ முடி காலு வரைக்கும் இருக்கும். அவ சொன்னா அவ முடி எப்பவுமே அப்படிதான் இருக்கும்னு. அப்படியா? எனக்கு அப்படிப்பட்ட பெண் தான் தேவை. ஆனா அவ எங்க இருப்பா? அவ மட்டும் இல்ல, அவளுக்கு 3 தங்கைங்களும் இருக்காங்க. அட, நல்ல விஷயம் இது. உடனடியா அந்த பெண் கிட்ட என்ன கூட்டிட்டு போ. எப்படி? அந்த பொண்ணு காலேஜ் விட்டுட்டா. நல்ல பொண்ணு. அட என்னப்பா, என் மூடு மொத்தம் ஸ்பாயில் பண்ணிட்ட நீ. வாங்க வெளியே போய் சாப்பிடலாம், மூடு சரியாயிடும். அர்ச்சனா அவ புருஷனோட வண்டியில உட்காந்து கிளம்பிட்டா. ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட போய் பார்த்தா ரெஸ்டாரண்ட் மூடி இருந்தது. என்னடா இது, இன்னைக்கு எல்லாமே ரொம்ப சொதப்பலாவே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடுறது? அப்போ ஒரு பொண்ணு அவங்க கிட்ட வந்து சொன்னா, அடே அர்ச்சனா மிஸ், நீங்களா? பக்கோடா வாங்கிக்கிறீங்களா? நான் டீ பக்கோடா விக்கிறேன். விதிஷா அங்க பக்கோடா வித்துட்டு இருந்தா. வண்டிய பார்த்து அவ பக்கோடா விக்க வந்தா. அவளை பார்த்து அர்ச்சனா மிஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடே விதிஷா, நீயா? பாருங்க, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இவதான் அந்த நீலமுடி பொண்ணு. அட, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? அப்புறம் திடீரென விதிஷா அவங்க தங்கச்சி வாழ்க்கை மாறிடுச்சு. 4 பேரும் சேர்ந்து எண்ணெய் விளம்பரம் பண்ணாங்க. அப்புறம் அந்த விளம்பரம் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா 4 பேருக்கும் வேலை கிடைச்சுக்கிட்டே இருந்தது. நீலமுடி அவங்களுடைய அடையாளம் ஆயிடுச்சு. பிரியாங்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா. உனக்கு தெரியும் இல்லையா இந்த அசைன்மெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு? மாடலிங்காக ஃபோன் வந்திருக்கு. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண முடியாது. கல்யாணமான புது பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியாங்கா கிட்ட உதவி கேட்டுட்டு இருந்தா. ஆனா ஸ்வாதி, இத பத்தி யாருக்காவது தெரிஞ்சிட்டா? யாருக்கும் ஒன்னும் தெரியாது. அவங்க இன்னும் என் முகத்தை கூட பாக்கல. எங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு, பொண்ணு மருமக ஆகுற வரைக்கும் புருஷ வீட்டுக்காரங்க முகத்தை பார்க்க கூடாது. 10 நாள் மட்டும்தான். நான் வர வரைக்கும் நீ கூங்கட்டை எடுக்காத. பிரியாங்காக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவ ஒத்துக்கிறா. ஸ்வாதி அவளுக்கு கல்யாண புடவைய போட்டு விடுறா. ஒரு நீல கூங்கட்டால மூஞ்சிய மூடிடுறா. அப்புறம் ஜன்னல் வழியா அங்கிருந்து ஓடி போயிடுறா. பிரியாங்கா கல்யாண புடவைய போட்டுக்கிட்டு நிக்கிலோட புகுந்த வீட்டுக்கு போறா. ஆனா யாருக்குமே தெரியல அந்த கூங்கட் பின்னாடி இருக்கிறது ஸ்வாதி இல்ல, பிரியாங்கான்னு. முதல் இரவுல நிக்கில் பிரியாங்கா கிட்ட, அட, ரூம்ல கூட என் முகத்தை மூடிட்டு இருக்க. இது வரைக்கும் உன் முகத்தை நான் பார்க்கல. உன்னுடைய அழக பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு நான் என் முகத்தை புகுந்த வீட்டுல காட்ட மாட்டேன்னு. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல இல்லையா? நான் எந்த ஒரு விஷயத்துக்காக உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அடுத்த நாள் நிக்கில் எல்லாருக்கும் அவளுடைய வேண்டுதல் பத்தி சொன்னா. அவங்க அம்மா கமலா பிரியாங்காக்கு சொன்னாங்க, ஆனா மருமகளே, இந்த கூங்கட்டோட நீ சமையல் எப்படி பண்ணுவ? உனக்கு ஒண்ணுமே தெரியாத. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் சமைக்கிறேன். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. சரி, அப்போ எது சரின்னு படுதோ அதை செய். ஆனா நான் முதலே சொல்லிடுறேன், சாப்பாடுல டேஸ்ட் குறையவே கூடாது, தெரிஞ்சுதா? பிரியாங்காக்கு கூங்கட்டோட சமைக்கிறது ரொம்ப பிரச்சனையா இருந்தது. அவ மசாலா பொருட்களை தேடிட்டு இருந்தா. அப்போ நிக்கில் கிச்சனுக்கு வரா. நீ கவலைப்படாத, நான் உனக்கு சமையலுக்கு உதவி செய்யறேன். இந்த முக்காடு உனக்கு எப்படியும் இடையூறா இருக்கும் இல்லையா? உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இதுல என்ன இருக்கு? நாம கணவன் மனைவி, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது நம்மளோட கடமை. நிக்கில் பிரியாங்காக்கு உதவி செஞ்சா. அவளோட கைப்பக்குவம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. இந்த கூங்கட் போட்டுக்கிட்டே ரொம்ப நல்லா சமையல் செஞ்சிருக்கறாமா. ஆனா உன்னோட முகத்தை நாங்க எப்போதான் பாக்குறது? உன்னோட இந்த வேண்டுதலால நாங்க உன் முகத்தை கூட இன்னும் பார்க்கல. கொஞ்ச நாள் தான் அத்தை, உங்க மருமக திரும்பி வந்துடுவா. திரும்பி வந்துடுவாளா? அப்படின்னா? அப்படின்னா இந்த கூங்கட்ல இருந்து வெளியே வந்துடுவேன்னு. சரி சரி, நிக்கில் நீயும் சாப்பிடு. நீ சாப்பிடுமா, இவளோட நான் அப்புறம் சாப்பிடுறேன். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிக்கில் பிரியாங்கா அவனுக்காக ஒரே தட்டுல சாப்பாடு போட்டுக்கிறா. அப்புறம் பிரியாங்காக்கு ஊட்டுறா.
இரு இரு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். முக்காடுல உனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கும். நிக்கிலோட நல்ல குணத்தை பார்த்து பிரியங்கா அவனை விரும்புறா. ஆனா அவளுக்கு தெரியும் நிக்கிலும் இந்த வீடு அவளோடது இல்லைன்னு. ஏன்னா 10 நாள் ஆனதும் இந்த வீடோட மருமக ஸ்வாதி திரும்பி வந்துடுவான்னு. இப்படியே 10 நாள் ஆச்சு. பிரியங்கா ஸ்வாதிக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணா. ஆனா அவளோட ஃபோன் ஆஃபா இருந்தது. இப்படியே 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா ஸ்வாதி திரும்பி வரல. இதுல நல்லா தெரிஞ்சிச்சு அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு. நீ பண்ணது நல்லதில்ல ஸ்வாதி. உனக்கு தெரியாது நீ எவ்வளவு நல்ல மனுஷனை மிஸ் பண்ணிருக்கேன்னு. இப்போ நான் என்ன செய்ய? நான் நிக்கல விட முடியாது. அவர் ரொம்ப நல்லவரு. அப்புறம் பிரியங்கா பெரிய முடிவெடுத்தா. அவ நிக்கில் மனைவியா அங்கேயே இருக்க முடிவெடுத்தா. அவ குங்கட்டை எடுத்துட்டா. நிக்கில் அப்புறம் வீட்டு பொறுப்பை எடுக்க தொடங்கினா. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்படியே 2 வருஷங்கள் கடந்தது. ஒரு நாள் அவங்களோட டோர் பெல் அடிச்சுது. அவ வீட்டு தெரிந்தப்போ அங்க ஸ்வாதி நின்னுட்டு இருந்தா. நீ நீ இங்க என்ன பண்ற? 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் வந்த இங்க? என் புருஷ வீட்டுக்கு வரக்கூடாதா? உன்னோட எல்லா கேள்விக்கு நான் பதில் கொடுக்கறேன். நீ ஃபர்ஸ்ட் என்ன உள்ள விடு. பிரியங்கா உள்ள கூட்டிட்டு போறா. இப்போ சொல்லு, 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் வந்த? உனக்கு எவ்வளவு வாட்டி ஃபோன் பண்ண, நீ ஃபோனே ஏன் எடுக்கல? இப்போ ஏன் இங்க வந்திருக்க? உண்மையான விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை மருமகளா இங்க அனுப்பி நான் ஓடி போயிட்டேன். உன்னை மாட்டி விட்டுட்டேன். நான் நினைச்ச 10 நாளுக்கு அப்புறம் நீ எல்லாருக்கும் நிஜத்தை சொல்லி போயிருப்பேன்னு நினைக்கிற. பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ எங்கேயே தங்கிட்டேன்னு. எனக்கு இந்த வீடு நிக்கில் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல. எனக்கு 20 லட்சம் வேணும். கொடுத்தா நான் போயிடுறேன். ஆனா அவ்வளவு பணம் எங்கேருந்து கொண்டு வருவ? 3 நாளா எனக்கு பணம் வேணும். பணத்தை கொடுக்கலன்னா எல்லாருக்கும் நிஜத்தை சொல்லிடுவேன். ஸ்வாதி பிரியங்காவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அதே வீட்டுல தங்குறா. 3 நாளாவது பிரியங்கா ரொம்ப பயத்துல இருக்கா. அவங்க மாமியாரோட குரல் கேக்குது. ஐயோ, என் லாக்கர்ல இருந்து 20 லட்சம் தொலைஞ்சு போச்சு. நிக்கில் இப்போவே போய் எல்லார் ரூமையும் தேடுப்பா. நிக்கில் எல்லார் ரூமையும் தேடுறா. அவனுக்கு ஸ்வாதி பெட் கீழே 20 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அட கடவுளே, மருமக ஃப்ரெண்டு திருடியா? நிக்கில், இப்போவே போலீஸை கூப்பிடு. நான் இந்த பணத்தையும் எடுக்கல. நான் தான் இந்த வீட்டோட மருமக. அப்போ நான் எதுக்கு திருடணும்? அப்படின்னா நிஜத்தை நான் சொல்றேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே ஸ்வாதி உன்னை விட்டு ஓடி போயிட்டா. அவ ஃப்ரெண்டு பிரியங்காவை இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி இந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. பணத்துக்காக இப்போ திரும்பி வந்திருக்கா. ஆனா நிஜத்துல இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அன்னிக்கு நான் 2 பேரு பேசுறதையும் கேட்டேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வீட்டுக்கு வரலன்னு. எங்களுக்கு பிரியங்கா தான் எங்க வீட்டு மருமக. இப்போ போறியா இல்ல போலீஸ கூப்பிடுவா? இல்ல போயிடுற. திரும்பி நான் இங்க வரமாட்டேன். ஆனா ப்ளீஸ் போலீஸ கூப்பிடாதீங்க. ஸ்வாதி அந்த இடத்துல இருந்து நிரந்தரமா போயிடுறா. கமலாவும் நிக்கிலும் பிரியங்காவோட சந்தோஷமா வாழ்றாங்க. Thanks for watching.